ரொம்ப நாளாச்சு உங்கள் வீடியோ பார்த்து. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்தமாரி ஒரு 4-5 பேர் என்னை அன்பு வச்சுருந்தாலே போதும். 100 பேர் வெறுத்தா என்ன இகழ்ந்து கூட முடியாது. இதான் உண்மை. கடைசியா அந்த 1 மாசம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டுட்டு ஐ நீட் 1 more month போட்டிருந்தேன். அப்பவும் கேட்டவங்க ஓகே வீடியோ பார்த்துட்டீங்க, ஓகே. இந்த 1 month கேப்ல வந்து இந்த மாதிரி என்ன ப்ரோ வீடியோ போடு கேட்டீங்க. ஏன்டா வீடியோ போட்டா ஏன்டா பார்க்க மாட்டீங்க? நான் பாத்தீங்கன்னா கடைசி வீடியோ ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்படி எல்லா வீடியோவும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா யூடியூப்பை மூடிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ நானும் வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணலான்னு இறங்கிட்டேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சில லைட்டிங் வேலைகள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். ஆரம்பிப்போமா கைஸ்? ஓகே, இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆக்சுவலா அந்த சீன்ஸ் வந்து உள்ள வச்சதுக்காக அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான் கைஸ். கமெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஜாலியா போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட் அவுட்ஃபிட் ரெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு டேட்டுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க மேல இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு போனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களால வேற எந்த டேட்டுக்கு போகவே முடியாது. வெல்கம். சிரிப்பு, பயம், அருவருப்பு, அமைதி, ஆச்சரியம், கருணை, கோபம், வீரம். Yep, that's me. நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான், அவன் எட்டி பாக்குறான். இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க, இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்டாதுங்க. வெயிட்டிங்லயே தெரியாது. நிலவத்தான கையில புடிச்சு ராசாத்துக்காக இங்க ஏங்க இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவரை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கண்டென்ட் பண்ணிருக்கோம். புரியல. இது சட்டை, ரைட்டு. இது சொட்டை மப்ளாய். தன்னை தானே வருத்தி உங்களை சிரிக்க வைக்கிறார். ஸோ இதுல கலாய்க்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கூட சேராதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற. ஏன் மாப்பிளா? சரி மாமா, நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் அவன் கூட தான் சேர மாட்டான். மாப்பிளா ரைட். இவனை மாமான்னு கமெண்ட் செக்ஷன்ல வர போறேன். மாமா பேர் என்னது? வேலுச்சாமி. எங்க மாமா மேல அவன் கையும் பட்டுச்சுன்னா ஏன் அப்ப தெரியும் சிராஜ் ஸ்பாட் சுப்ரீமசி என்னது. எனக்கு தெரியல கைஸ், உண்மையாவே வந்துட்டு இந்த மாதிரி லோ ஃபீலியர் ஆனவங்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. நம்ம அந்த இடத்துல தான் தெரியும் போல. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல கைஸ். என்ன கதை இதுதான் இங்க ரிலேஷன்ஷிப்கே வழியெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் எல்லாரும். என்ன நடக்குது? கமெண்ட்ல கொடுங்க. வாட்ஸ்அப் பண்ணி ப்ளீஸ் சமன் எக்ஸ்பிளைன். என்னடா வண்டி என்னடா பண்ற? என்ன எழுதி அது?
நண்பர்களே ஸ்பாட்டிஃபை மாடு ஆப் இனிமேட்டு வேலை செய்யாதா? நான் எனக்குலாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது கைஸ். யாருக்காவது லிங்க் வேணும்னா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிங்க் வாங்கிக்கோ. ஓகே. திறமை இல்ல எனக்கு திறமை இல்ல அப்படி நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு திறமை உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. போங்க, இப்பவே போங்க. அது என்ன திறமைன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு திறமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் செய்யப்படுவீர்கள் கைஸ். ஸோ வந்துட்டு நீங்க திறமை உள்ள ஆள் நிரூபிச்சு காட்டுங்க கைஸ். நானும் நாளைக்கு காலேஜுக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நயன்தாரா, தனுஷ் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய கேயாஸ் நடந்துட்டே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதை தாண்டி நடுவில் கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சு. அவங்களும் அந்த கல்யாண கேசட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அந்த கேசட்ல. தனுஷ் அவர்கள் 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டு நீங்க கொடுக்காம ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல 37 செகண்டுக்கு ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அஃபிஷியலா பாத்தீங்கன்னா அந்த கல்யாண கேசட் மேல சிவில் சூட்ன்றது போட்டிருக்காரு அஃபிஷியலா. That means yes. இதுதான் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி வந்துட்டு இது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து நான் தம்ப்நெயில் வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அச்சம் தரக்கூடிய ஒரு செயல் வந்து மனிதர்களோடு பழகுவது. அதுல அவனுக்கு கொடுக்குற டேக்லைன்ஸ் வந்து பைக் ஓட்டத்தோட 10x 100x பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு என்னமோ உங்க கூட பழகும் போது ஒரு அண்ணன் ஃபீல் கிடைக்குது. உங்களை பார்த்தா ஏமாத்துற மாதிரி இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்ல ஒரு பிரதர். இந்த டேக்லைன்ஸ் ஏன் இவ்வளோ அச்சமூட்டுது அப்படின்னா, இவன் சொல்லிட்டு போயிடுவான் நீ நேர்மையானவன் தானே. நம்ம ஏதாவது சல்லி கூதியாட்ட ஏதோ ஒரு வேலையை பண்ணலாம் நம்ம மைண்டு யோசிக்கும். இவன் வேற நம்மளை சொல்லிட்டு போயிட்டானே, இப்போ இவனை சீட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, முதுகில் குத்தலான்னு இருக்கோம். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னடா நடக்குதுங்க? கொஞ்சம் நடிக்காதடா. லேப்டாப் செட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன். என்னடா இது எல்லாமே இந்த இவனுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கேடா. யாரு இந்த மினே வைன்ஸ், அதுக்கப்புறம் பிரியாணி மேன், அவனுக்கு தான் இந்த மாதிரி